ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் லாவண்யா. வெல்கம் டு மாம்ஸ் விஷ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மொறுன்னு ஜவ்வரிசி போண்டா தான். டீ டைம் ஸ்நாக்காக இருக்கட்டும், இல்லை திடீர்னு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் சரி, இதை நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இட்லி மாவு தான் மெயினாக தேவையானது. இந்த இட்லி மாவு நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய இட்லி மாவை வச்சு தான் நம்ம சிம்பிளாக பட் சூப்பரான இந்த ஸ்நாக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்னே சொல்லலாம். ஏன்னா என்னோட ப்ரிப்பரேஷன் டைமும் கம்மி, இதுக்கு தேவையான பொருட்களும் கம்மி, பட் ரொம்ப சும்மா மொறுன்னு இருக்கும் இது. ஸோ இந்த ஸ்நாக்கு தான் நீங்கள் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. வித்தவுட் ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய டம்ளர் 250 கிராம் இருக்கும், அந்தளவுக்கு தான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதனோட குவான்டிட்டி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். 250 கிராம் இட்லி மாவுக்கு நான் வந்து 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் இதை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் டு இல்லை 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா உங்களுக்கு கரெக்டாக. ஊற வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அது வந்து 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியை வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதை வந்து இதில் கலந்துக்கோங்க. இட்லி மாவில் ஜவ்வரிசி கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுக்கு ஜவ்வரிசி போண்டாக்கு தேவையான கொஞ்சமாக வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போடுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு நீங்கள் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் திக்கான இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அப்போவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணவே நான் 1 ஸ்பூன் டு 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இட்லி மாவு ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி மாவு வந்து கூட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து 2 ஸ்பூன் தான் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அப்படியே போண்டாவாக போடுறதுக்கு. நீங்கள் வந்து ரொம்ப அரிசி மாவும் ஆட் பண்ண தேவையில்ல. இட்லி மாவு போட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து பேட்டர் ரெடி. இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். இப்போ நான் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி போண்டா மாவை வந்து நான் போண்டாவாக போடுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போண்டாவை வந்து உருட்டிக்கலாம். ஸோ இதுக்கு ஷேப்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால அது வெளியில் நல்லா ஜவ்வரிசி கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஷேப் எந்த ஷேப்பில் இருந்தாலுமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த போண்டா. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அது திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுங்க. இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஈவனாக வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பரான மொறுன்னு ஜவ்வரிசி போண்டா ரெடி. இப்போ நான் அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்து அதை நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான். அது டோட்டலி ஆப்ஷனல், உங்கள் விருப்பம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக மொறுன்னு இப்போ நான் அதை வந்து பிச்சு காட்டுறப்ப நல்லா மொறுன்னு இருக்கும். வெளியில் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீட்டில் இருக்க இட்லி மாவும் ஜவ்வரிசியும் இருந்தால் போதும், நீங்கள் இந்த டீ டைப் ஸ்நாக்கை வந்து சட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் லைக் தான் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பை பாய்.